எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 24, 2026. வாங்க நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்குள்ள வேகமா போலாம். மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நாம கவனிக்கணும்னு இப்ப பாத்துரலாம். ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். நம்ம எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் ஒரே கேள்வி தான் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிஃப்டி மேல போகுமா இல்ல கீழே வருமா இல்லையா? சோ அதுக்கான சில க்ளூஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. முதல்லயே தெளிவா சொல்லிடுறேன், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாம இங்க ஷேர் பண்ற எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுடைய படிப்புக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான். சோ இத மனசுல வச்சுட்டு இந்த அனாலிசிஸ பாருங்க. சரி, அந்த முக்கியமான அறிவிப்புக்கு அப்புறம் இப்போ வாங்க நம்ம அனாலிசிஸோட ஹார்ட்டுக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட கேம் பிளான் ரொம்பவே சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப் தான். முதல்ல ஆட் தி மணி ஸ்ட்ரைக்கரை கரெக்டா கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது மார்க்கெட் மூவ்மெண்ட்டை உன்னிப்பா கவனிக்கணும். கடைசியா நம்ம லாபத்தை எப்படி டார்கெட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். சரி, இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர்ஸ் தான் இன்னைக்கு நம்மளோட கைடு. நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 22,500 அப்புறம் 22,550 ஸ்ட்ரைக்ஸ். இது ரெண்டும் தான் அட் த மணி. அதாவது மார்க்கெட் இப்போ எங்க இருக்கோ அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக்குகள்ல நமக்கு 2 பாயிண்ட்ல இருந்து 209 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியம், நம்ம ரிஸ்கை மேனேஜ் பண்ணணும். அதுக்கு மினிமம் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகே, இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு. அது என்னன்னா, மார்க்கெட்டோட முக்கியமான சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க அந்த லெவல்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, 22,303. இதுதான் நம்மளோட சப்போர்ட் லெவல், நம்மளோட சேஃப்டி நெட் மாதிரி. மார்க்கெட் ஒருவேளை கீழே வந்தா இந்த இடத்துல ஒரு தடுப்பு இருக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்ல 22,721. இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதாவது மார்க்கெட் மேல போச்சுன்னா இந்த லெவல் ஒரு தடையா இருக்கலாம். சோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் இன்னைக்கு ஆட்டம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன நடக்கும்னு கணிக்கிறதுக்கு நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நேற்றைய க்ளோசிங் தான் நம்மளோட அனாலிசிஸ்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். வாங்க அதை பார்க்கலாம். நேத்து, அதாவது மார்ச் 23ஆம் தேதி நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் ஆனது 22,512ல. அதே நேரத்துல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எங்க க்ளோஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 22,514. ரெண்டுத்துக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இல்ல பாத்தீங்களா? அதாவது ஸ்பாட் விலைக்கும் ஃபியூச்சர்ஸ் விலைக்கும் வெறும் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். இது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்டு ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்ல இருக்கு. பெரிய புல்லிஷ்னஸோ இல்ல பேரிஷ்னஸோ நேத்து க்ளோசிங்ல தெரியல. எல்லாம் நார்மலா தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம கிட்ட சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், நேத்தைய க்ளோசிங் டேட்டா, இன்னைக்கான ட்ரேடிங் வாய்ப்புன்னு எல்லா தகவலும் இருக்கு. இதையெல்லாம் வச்சு இந்த அனாலிசிஸோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி உங்களுக்கானது. இப்போ நம்ம பார்த்த அந்த சப்போர்ட் லெவல், அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல், இன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்ஸ், இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு சொல்லுங்க, இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது உங்களுடைய முதல் மூவ் என்னவா இருக்கும்? எப்படி இந்த மார்க்கெட்டை நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? உங்க கேம் பிளான் என்ன? யோசிச்சு தயாராயிருங்க.